மிளகாத்தூள் வாசனை போக வர வதக்கியாச்சு. எண்ணெய் ஊற்றினா கடுகு போட்டோம், உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பும் போட்டோம், கருவேப்பிலை போட்டோம், வெங்காயம் போட்டோம், தக்காளி போட்டோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், என்னென்ன போட்டோம், கரம் மசாலா. இப்போ ஒரு 3 முட்டை உடச்சி வச்சுருக்கோம் பாருங்க. 3 முட்டை ஊற்றிடலாம். இப்போ அடுப்பை கூட்டி வச்சுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸ்பீடாக. முட்டை எதுக்கு நம்ம கிண்ணத்தில் உடச்சி ஊற்றுறோன்னா அந்த தோடு எதுவும் உழாமல் இருக்கும். சில முட்டை வந்து உள்ளே வந்து கெட்டி போய் இருக்கும். அதனால எப்போ முட்டை நம்ம குழம்பு வச்சாலும் சரி, முட்டை பொரிச்சாலும் சரி, ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி பார்த்துக்கணும். உப்பு இருக்கு, கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம முட்டை பொடி மாசு செஞ்சு இதே மாதிரி செஞ்சு நம்ம சப்பாத்திக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பொரி போட்டுடலாம். இப்போ பொரி போட்டு கிண்டுறோம் பாருங்கள். முட்டை பொடி மாசு இன்னும் போட்டு கொஞ்சம் போட்டு இப்போ மல்லித்தழை போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, மலைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட முட்டை பொடி மாசி பொரி சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா?